அம்மா அது கொஞ்சம் கேட்குது இந்த கேடு எப்படி இதைத்தான் அந்த கஜு பருப்பண்ணு கடையில் பண்ணீங்க 4000 கிலோ இந்த உடைச்சி தான் எடுக்கிறது கடியோ சாப்பிடலாம் அப்போ அப்படி ஆனால் இதோட சோப்பும் கிடக்குறா இதில் பாருங்க இவ்வளோ பழங்கள் இருக்குன்னு பாருங்க அப்படியே சோப்பாக பார்க்கவே ஆசையாக இருக்குது எப்படி இருக்கு பழம் சோப்பு பழம் என்ன நல்லா இருக்கு இது மஞ்சள் பழம் நல்ல பெரிய பழம் என்ன இந்த பழத்தை விட தோட்டக்காரர் இந்த பழம் பிடுங்க வந்தால் இந்த விதையை வேண்டிட்டு பழத்தை மட்டும் கொடுத்து விடுறேன் நல்ல பெரிய பழங்கள் கிடக்கு இந்த சோப்புக்கு வரும் எல்லாம் இந்த பறவைகள் வந்து அரிச்சிருக்குது நல்ல சோப்பு இது இல்லை விழுந்து வேகிறாங்க இங்கே நல்லா பழுத்து விழுந்து வேகிறாங்க இந்த நல்ல பழம் சும்மா அந்த மாதிரி இருக்கு இனிப்பு வேறு எங்கடா ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி பார்க்க போகிறோம் முந்தைய நாளில் ஒரு கஜு காடு என்ன கஜு பழம் மர முந்திரின்னு சொல்லுவேன் முந்திரி பழம்னு சொல்லுவேன் முந்திரி பழம் அப்போ இது எந்த ரோடு நெடுங்கணி போகிறேன் பட்டாப்பளையிலேருந்து நெடுங்கணிக்கு போகிற வீதி இந்த இடத்துல வந்து இடையில ஒரு இடத்துல வந்து அதில் சுனாமி நிலவாலயம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரு கஜு காடு என்ன கஜு காடு இருக்குது நல்ல சுவத்த பழங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த கஜு காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கஜு பழம் பிடிங்கி சாப்பிட பார்க்க போகிறோம் எப்படி வரும் முழுக்க காடு இங்கே நாங்கள் ரோட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமே வந்து இங்கே பாருங்க இந்த இதில் பாருங்க இவ்வளோ பழங்கள் இருக்குன்னு பாருங்க அப்படியே சோப்பாக பார்க்கவே ஆசையாக இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது இப்போ பக்கத்துலேயே காட்டலாம் வஞ்சி பாருங்க இதுலேயே இருக்குது இங்கே பாருங்க இதில் பிஞ்சு இருக்குது பிஞ்சு இதில் வஞ்சி பாருங்க இதில் பிஞ்சு இருக்குது இதெல்லாம் முசுறு கூட இந்த நிறைய பழங்கள் எல்லாம் கிடக்குது நிறைய கிடக்குது நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம்பா உள்ளுக்க நிறைய கிடக்குது இந்த பக்கம் எல்லா பக்கத்துலேயுமே வந்து கஜு தான் நல்ல சுவத்த பழங்கள் எல்லாம் கிடக்குது நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் போகலாம் நினைக்கிறோம் பூந்து உள்ளுக்கு பார்ப்போம் எப்படி கண்டு அங்கே ஆக்கள் நிற்கணுமோ நிற்கணுமோ இல்லைண்ணே இதெல்லாம் போகணும் நாங்கள் இதுக்குள்ளே போய் என்ன மாதிரி பழங்கள் இருக்குன்னு பார்ப்போம் எப்படி முசுறு வேலியால் பூந்து வேலியோட வா ஓகே இதுக்குலாம் முழுக்க கஜு தான் கிடக்குது இதெல்லாம் வந்து இவ்வளோ விலை கொடுத்து நாங்கள் வேண்டி சாப்பிட்றது இங்கே வந்து பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பழத்தை இங்கே நல்ல சுவத்த பழம் இங்கே எப்படி இதைத்தான் அந்த கஜு பருப்பண்ணு கடையில் பண்ணீங்க 4000 கிலோ இந்த உடைச்சி தான் எடுக்கிறது கடியோ சாப்பிடலாம் தானே அப்போ அப்படி ஆனால் இதோட சோப்பும் கிடக்குடா சோப்பு இதை விட இனிப்பு சோப்பு என்ன அம்மா அது கொஞ்சம் கேட்குது இந்த கேடு இங்கே இந்த பழம் இது அரிஞ்சு விட்ருக்கேண்ணே இங்கே வாங்க எவ்வளோ கிடக்கு இதில் முழுக்க கஜு தான் கிடக்கும் இது வந்து கஜு இதெல்லாம் சரியான விலை பழம் இதில் முந்திரியம் பழம்னு சொல்கிறோம் பெரிய மரம் கொண்டு பாருங்க கஜு பழம் ஆமாம் முந்திரியம் பெரிய பழம் எல்லாம் கிடக்குது பாருங்க இந்த பக்கத்துலேயே கிடக்கு பழங்கள் எல்லாம் இங்கே பாருங்க கஜு பழத்தை பாருங்க இங்கே பாருங்க இங்கே இது அப்படியே சிவத்து போய் கிடக்கு இதை விட சோப்பு இருக்கு நல்ல சோப்பு கிடக்கு இந்த எவ்வளோ கிடக்குன்னு பாருங்க பழம் அம்மா நிறைய கிடக்கு சோப்பும் இருக்கு மஞ்சளும் இருக்கு ஒரே வீட்டை தான் இதில் வேறு எப்படி சோப்பு பார்க்குறாரு கிட்ட எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்கு இல்லை பழம் சோப்பு பழம் இன்னும் நல்லா இருக்கு சோப்பு நல்லா இருக்கு இது வந்து இது மஞ்சள் பழம் நல்ல பெரிய பழம் என்ன இந்த பழத்தை விட தோட்டக்காரர் இந்த பழம் பிடுங்க வந்தால் இந்த விதையை வேண்டிட்டு பழத்தை மட்டும் கொடுத்து விடுறேன் சும்மா காசு பண்ணுறதுல அந்த விதையை எடுத்து போட்டு தான் கொடுத்தேன் விதை தான் காசு நல்ல பெரிய மரம் என்ன இங்கே வாங்க இதுக்குள்ள நிலத்திலேயே வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துவே இருக்குது மரம் அதில் நிறைய பழங்கள் இருக்குது இங்கே சரிஞ்சு விழுந்து பாருங்க கீழே இதுக்கு பெருசாக பழத்தை காணல இங்கே கிடக்கு நுனியெல்லாம் கிடக்க இடையில இல்லை இங்கே நுனிக்கான் கிடக்கு இடையே இல்லை நல்லா பக்கத்துலேயே கிடக்கு இந்த இதெல்லாம் பிஞ்சு எல்லாம் அதிகமாக கிடக்கு பழங்களும் கிடக்குது நல்லா உயரமாக தான் கிடக்கு இந்த இதெல்லாம் பிஞ்சுகள் பாருங்க
அங்கே பார்ப்போம்மா வேறு மரங்கள் நிற்குது இங்கே ஆனால் இது இங்கே எங்கடா நிறைய அப்பா இங்கே பாருங்க முழுக்க அப்படியே காடாக தான் கிடக்குது ஷா நல்ல பெரிய பழமெல்லாம் கிடக்குஞ்சால இதில் பாருங்க இவ்வளோ நிறைய பிஞ்சுகள் இருக்குது இந்த முழுக்க முழுக்க நிறைய பிஞ்சுகள் இருக்குது முசுறு தான் கூடவா கிடக்குஞ்சால கஜு காடாண்டாலே வந்து இந்த முசுறு தான் சரியான வெயில் நடுவில் சின்ன மரங்கள்லாம் நிற்கிதுங்க சின்ன சின்ன மரங்கள்ல இப்போ தான் முளைக்குது இதெல்லாம் நடுவில் வச்சு கிடக்கு இதெல்லாம் பெரிய பெரிய இந்த மரத்தில் இந்த சைஸை பாருங்கள் என்ன சைஸாக இருக்குண்டு அப்பா ஆனால் முன்னுக்கு இருக்கிறதாண்டா இது நல்ல காயல் இருக்குது அப்பா இது பெரிய இந்த மரத்தில் பெருசாக காய் இல்லையா இருக்க வரையில இந்த மரத்தின் சைஸை பாருங்கள் என்ன சைஸுன்னு அப்பா கீழே எல்லாம் அப்படி செறைஞ்சு கிட்ட கிட்டவா கிடக்கு ஆமாம் இதுக்கு பெருசாக பழம் இல்லையா இதுக்கு முளைக்க எல்லாம் பிடிங்கிட்டாங்களோ இல்லை ஆ தண்ணி கொடியா என்ன தண்ணி கொடியா காட்டில் போனால் தண்ணி இல்லைன்னு சொன்னால் இந்த கொடியை விடனா தண்ணி வரும் இதுக்குள்ள என்ன தண்ணி வருமோ இல்லாட்டி வடிகள்லாம் தண்ணி வட்டினா உங்களுக்கு குடிக்கலாம் தண்ணி அப்படியே ஊற்றணும் கொஞ்சம் கயலாக இருக்குமா நல்லா இருக்கும் என்னத்துக்காண்டி பயன்படுத்துவது காடு வழியாக போனால் அந்த தண்ணி இல்லை அதுக்காண்டி கொண்டு போன தண்ணி முடிஞ்சு வெட்டி குடிக்கலாம் இதெல்லாம் வந்து சண்டை காலங்களில் இதெல்லாம் என்ன அங்கே பாப்போமே இதுக்குள்ள பெருசாக இல்லாமல் கிடக்கு என்ன முண்டுண்டு தான் கிடக்கு இங்கே பாருங்க முழுக்க முழுக்க தான் கிடக்கு இதில் அந்த பிஞ்சு கூட காணையில் அதெல்லாம் கிடந்தது சுற்றி இங்கே வந்துக்கிறோம் இதில் ஒன்று கிடந்தது அதை அங்கே அந்த பெருசு நடந்தது இதில் நல்லா நிறைய பழம் கிடந்தது இல்லை ஒன்று ரெண்டை பிடிங்கின்னு போவோம் இங்கே அப்படி இருக்கு நல்ல பெரிய பழங்களும் கிடக்கு இந்த இது கொஞ்சம் பிஞ்சாக தான் கிடக்குது ஒரே காய் தான் கிடக்கு கூட இங்கே இந்த சோப்புக்கு வரும் எல்லாம் இந்த பறவைகள் வந்து அரிச்சிருக்குது நல்ல சோப்பு இது இப்படி சோப்பு சாப்பிடாக்க நல்லா இருக்கும் இந்த எல்லாம் பிஞ்சு காய் பிடுங்க வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பழம் தான் இனிக்கும் ஆனால் கொஞ்சம் புளிப்பு இது நல்ல சோப்பு பழம் தான் நல்ல இது அந்த மீல் கிடக்குது சதேஷ் மேலே தான் கிடக்குது நிறைய பழம் இங்கே பாருங்க இந்தா இவ்வளோ பழம் கிடக்குது ஆசைக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்தது 2 பிடுங்கிருக்கு ஆசைக்கு ஓகே களிக்காடு இல்லை பாருங்கள் இதெல்லாம் வந்து வேரியெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு முழுக்க இந்த காஜு மரம் தான் பாருங்க இங்கே பாருங்க முழுக்க பெரிய மரங்கள்லாம் நிற்கிது ஆனால் இதுக்கே பெருசாக காய ஒன்றும் காணல என்ன ஆமாம் இப்படி மொத்த காடை தான் இருக்குது என்னென்ன யார் வச்சு இந்த காஜு காடெல்லாம் முந்தி நட்டதோ அதான் யார் வச்சது காணிக்காரர் தான் வச்சுட்டு கொஞ்சம் பாருங்க கூட பெரிய மரம் மட்டும் பாருங்க காஜு மரத்தை ஆமாம் பெரிய மொத்த மரங்கள் பெரிய கிளை விட்டு பெரிய மரமாக நிற்குது எங்கே இதுக்குள்ள ஒன்றும் காணல பழங்களே எல்லாம் கூட இதுக்கெல்லாம் காஞ்சி வைக்கிறாங்க ஒன்றையும் காணல அங்கால கூட பரவாயில்ல போட அங்கால இதுக்குள்ள ஒன்றையும் காணல பெரிய மரங்கள் காய்க்கல என்ன குட்டி மரங்கள்லாம் காய்ச்சிருக்கு இதை பாருங்க முழுக்க காடாக தான் கடை அப்படியே கஜு காடு இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது இங்கே பாருங்க வா கிடக்க இல்லை என்ன அங்கே பாம்பா அப்படி செய்யல எல்லா இடங்கள்லையும் இல்லை என்ன ஒரு சில இடங்கள்லாம் இருக்குப்பா போம்பா ஒன்றும் செய்யல அப்போ வாடா இந்த வெயில் நல்லா கொஞ்சம் இதுக்கு நிழல் இருக்கக்கூடிய பரவாயில்ல இங்கே வந்து நாங்கள்
இதுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போச்சு. அங்கால பரவாயில்ல, நல்ல சுவத்த பழமெல்லாம் கிடந்தது. விளங்கல பாதி ஏமாற்றம். ஆனால் அஞ்சாறு பழம் பிடிங்கிச்சு. நல்ல சூப்பு பழம் எல்லாம் வந்து மேலே உச்சத்துலாம் இருக்குது. பார்ப்போம் அங்கே இன்னொரு இடத்துல பார்ப்போம். பிஞ்சு எல்லாம் கிடக்கு. இஞ்சி பாருங்க, இப்போ தான் இதில் எல்லாம் காய்க்க வலிக்கிடுது. இஞ்சி பாருங்க, இதில் இருக்குல்ல, இதாக இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் வந்து காய்க்க வலிக்கிடுது. பூ எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க, நிறைய பூ இருக்குது. இப்போ தான் இதில் எல்லாம் காய்க்க வலிக்கிடுது. இஞ்சி பாருங்க, இந்த பிஞ்சு குருத்து எல்லாம் வந்து எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க. இதில் இந்த குட்டி குட்டியாக வந்துருக்குது. இன்னும் பழம் வரையில் அந்த விதை மட்டும் வந்துருக்குது. நிறைய பூ இருக்குது. இஞ்சி பாருங்க, இப்போ தான் இங்கால பக்கங்களில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூச்சி கொஞ்சம் காய்ச்சிட்டுது. இனி பெருத்து வரணும் அடியாகும். வா, இங்கே பாருங்க எவ்வளோ விதையண்டு பூ. ஆமாம், இனி எல்லாமே அங்கால பார்ப்போம். அங்கால பார்ப்போம். இது முழுக்க அப்படி தான் கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, கேம்ப் எல்லாம் இருக்குது. களிக்காடு பகுதியில் நிற்கிறோம் நாங்கள். அங்கே கேம்ப் இருக்குது. சுனாமி நிலவாலயம் கிடக்கு அங்கால. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இப்போ தான் காய்க்குது. இந்த இப்போ தான் காய்க்கு. இந்த கருப்பு கலர் இருக்குது பாருங்கள், இப்போ தான் பூத்து காய்ச்சி பிஞ்சில் இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் காய்ச்சி பழமாக இருக்குது ஒரு சில இடங்களில். ஓகே, அங்கே போய் பார்ப்போம். இன்றைக்கு விடுறே இல்லை. இன்றைக்கு ஒரு வேட்டை தான். இன்றைக்கு நல்ல ஒரு சுவத்த பழமாச்சும் பிடுங்கி சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது. பார்ப்போம். இந்த பக்கங்களை பாருங்கள் எவ்வளோ மரம் நிற்கிதாண்டு. இதெல்லாம் வந்து வேலி அடைச்சிருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போயிடாது, நான் வெளியிலேருந்து காட்டுறேன்னு பாருங்கள். நிறைய பழம் கிடந்தது. எங்கே பழத்தை காணல. இங்கே இல்லை விழுந்து வேகிற. இங்கே இருங்க, நல்லா பழுத்து விழுந்து வேகிறாக்கு. இந்த நல்ல பழம் சும்மா அந்த மாதிரி இருக்கு. இனிப்பு வேறு எங்கே இருக்கு. அஞ்சு இந்த இருக்கு. ஒவ்வொரு பழம் பாருங்க அப்படி கண்டு. இந்தா இது ஒன்று பிடிங்கியாச்சு. இந்த பழத்தை பாருங்க. இந்த அப்படியே கையோட பிடுங்க, அப்படி ரெண்டாவது கையில் வருது. நல்ல சோத்த பழம், நல்ல பழம். இந்தா பழத்தை பார்த்தீங்களா அப்படி கண்டு. சூப்பராக இல்லை, நல்லா இருக்கு. நிறைய இருக்குது காயல். இதோட நிறைய இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அணில் பழங்கள் எல்லாம் அடிச்சிட்டுது. ஆ விளங்கலை. உப்பு தண்ணியோ? ஆ ஓ ஓகே 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 ஓகே. இது வந்து என்ன உப்புத்தூள், உப்பு தண்ணி கழுவணும். கழுவி போட்டு சாப்பிடல என்ன உங்களை இருக்க மரம் கழிஞ்சால இருக்கு. நிறைய இருக்குண்ணே. என்ன மட்டும் காய்க்கல என்ன. ஓ அங்கால ஒன்று அதை போய் பார்த்து நாங்கள் உயரமாக கிடக்கு மேலே. ஆ சரி ஓகே. காய்கலையா? ஆ நோய் தாக்கம் இந்த மேலாதிகாரம் தெரியுங்களா? இது அந்த கருப்பாக கிடக்கு அதான் என்ன அந்த மரத்தில் கிடக்கிறது எரிஞ்சு வருது. சரி சரி ஓகே. எறிஞ்சி விடுங்கட்டா ஐயா. இந்த முறை வந்து இந்த பழம் வந்து விளைச்சல் வந்து குறைவாகும். ஏதோ ஒரு நோய் தாக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அது கருப்பாக இருக்கும் பாருங்க. அது நோய் தாக்கம் மட்டும் வந்தபடியாலாம் பெருசாக வந்து முளைக்கலையா. ஓகே பார்ப்போம். ஓகே பாருங்க எப்படி இருக்குது. நீங்களும் வேறாவது இந்த கஜு பழம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை கொண்டே உப்பு தண்ணியில் கழுவி சாப்பிடுவோம். பாய். எப்படி வீடு சாப்பிட்றது ஒரு ஃபோட்டோ நடுவோம். நல்ல ஃபோட்டோ கிளியர் இல்லை. ஐயா நன்றியா. இது காய் என்ன இது யார் நட்டு? இந்த மரங்கள்லாம் ஆட்டு நீங்கள் நட்டது? இது கயிறு போட்டு இந்த கயிறு போட்டு உடுப்பில் போட்டுக்கிட்டா போவாது. போவாது. ரைட் ரைட்டு. எந்த காலத்தில் இது வந்து காய்க்கிறது? ஒரு 5 வருஷம் இல்லை, எந்த மாதத்தில் காய்க்கிறது? கைகாசி இந்த இதான் மாதம். இதான் மாதம், 5ஆம் மாதம் தான். என்ன 4ஆம் மாதம் 5ஆம் மாதம். ரைட் ரைட் ஓகே ஓகே ஓகே. நன்றி ஐயா. காய்ச்சி முடிஞ்சிடும். ரைட் ரைட் ஓகே. இதே நோய் தாக்காட்டால சரி சரி ஓகே ஓகே ஓகே. சரிங்க ஐயா, எங்களுக்கு இந்த பழத்தை வந்து கொண்டு வந்து தந்துக்க பாருங்க. நான் கேட்டு கொண்டு வந்து தந்துக்க. ஓகே நன்றி. நல்ல மனுஷங்க இருக்காங்க. நன்றி.